ஓகே, திரு கனகராஜ், இப்போ எல்லா முதலீடுகளுமே மிகைப்படுத்தி காண்பிக்கப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. வின்ஃபாஸ்ட் அப்படின்ற நிறுவனம் சார்ந்த நிறைய சந்தேகங்களை திரு எஸ்.டி. சூர்யா முன்வைக்கிறாரு. உங்களுடைய பதில்? எஸ்.டி. சூர்யா பொதுவா இந்தியாவை பத்தி பேச மாட்டார். அது ஸ்பெசிஃபிக்கா இந்தியாவில் இருக்கக்கூடிய குரோத்தோட வளர்ச்சியோட சேர்ந்துதான் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் அது வரும். இப்போ எஃப்டிஐ சம்பந்தமா சொன்னார். நேரடி அந்நிய மூலதனம் இந்தியாவுக்குள்ள சமீப காலத்துல குறைஞ்சிருக்குன்னு ஹிந்து கவலைப்பட்டது. ஹிந்து அதை மட்டும் தான் கவலைப்பட்டிருக்கா சார்? இன்னைக்கு விவாதத்துல எதுவோ அதை பத்தி பேசுறோம். நிறைய கவலைப்பட்டாங்க, அதையும் பேசலாம் நம்ம. இல்ல இந்தியா முழுவதும் எஃப்டிஐ இந்த காலத்துல அதல பாதாளத்துக்கு போயிருக்கா இல்லையா? நான் உதாரணமா ஒரு கணக்கை மட்டும் சொல்றேன். 2020 இந்தியாவுக்கு வந்த எஃப்டிஐ இந்தியா முழுவதுக்கும் வந்தது. அது 64.07 பில்லியன் டாலர்ஸ். 2021 44 தான். 64 இருந்து 44 ஆச்சு. 20 பில்லியன் டாலர் குறைஞ்சது. 2022 அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி 49 பில்லியன் டாலராக மாறி இருக்கு. இந்தியா முழுக்க தமிழ்நாடு மோசம்னு விட்டுருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை, அந்நிய நேரடி மூலதனம் வரலைன்னு. ஆனா என்ன பிரச்சனைனா இவங்க கொண்டு வர்ற மூலதனம் இப்போ கூட நீங்க சொன்னீங்க, அவ்வளவும் ரியலைஸ் ஆகுமா? ஆகாது, அது சாத்தியம் கிடையாது. இது புரிந்துணர்வு மட்டும்தான். பட் ப்ராப்ளம் என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கம், திமுக தலைமையிலான அரசாங்கம் வந்துட்ட பிறகு இந்த தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவதற்கு, மூலதனத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு இருக்கிறார். ஆனா நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவுதான் என்றாலும் இவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை கிளைம் பண்றதையும் அதையும் சேர்த்து தானே கிளைம் பண்றாங்க. திரு கனகராஜ், பிரதமர் அமெரிக்கா போயிட்டு வந்தார். ஹலோ திரு கனகராஜ், ஒரு கேள்வி எனக்கு இருக்கு. இப்போ MOU தான், அது ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தான், அது எல்லாமே மெட்டீரியலைஸ் ஆகாது அப்படின்றத நான் ஏத்துக்கிறேன். ஆனா அப்படி மெட்டீரியலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே தானே இவ்வளவு லட்சம் கோடி முதலீடுகள் தமிழ்நாடு அரசால் ஈர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு கிளைம் செய்யப்படுது. இல்ல அவங்க எல்லாம் கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல, இவ்வளவு இன்வெஸ்ட் பண்றோம்னு கையெழுத்து போட்டிருக்காங்கல்ல. கட்டாயமா ஒன்றிய அரசாங்கம் கையெழுத்து போட்ட எல்லா நிறுவனங்களும் வந்துருச்சா? ஏற்கனவே பிரதமரே சொல்லிட்டு வந்த நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வந்துருச்சா? தமிழ்நாடு மட்டும்தான் அது பிரச்சனையா? அப்ப ப்ராப்ளம் என்னன்னா, 23 லட்சம் கோடி நரேந்திர மோடி இருக்கிற போது 23 லட்சம் கோடிக்கு அவங்க வைப்ரண்ட் குஜராத்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துறாங்க. இதே மாதிரி 23 லட்சம் கோடியில எத்தனை லட்சம் கோடி வந்ததுன்னு அவர்கிட்ட கேளுங்க, அதை சொல்ல மாட்டாங்க. இது மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், நீங்களும் நானும் இதுல நாங்க இன்வெஸ்ட் பண்ணலாம்னு ஒரு அரசாங்கத்துக்கிட்ட அந்த நிறுவனங்கள் சொல்லுது. ஆனா அதுக்கு பின்னால ஒவ்வொரு டேர்ம்ஸும் விவாதிக்கப்படுகிற போது சில பேர் வரலாம், சில பேர் வராம போகலாம். வந்தவங்களே இங்க இருந்து போயிருக்காங்க. நீங்க ஃபோர்டு தமிழ்நாட்டுல இருந்து போயிருச்சு, தமிழ்நாட்டுல இருந்து மட்டும் போகல, குஜராத்ல இருந்தும் போயிருச்சு. ஏன் போச்சு? அவங்க இங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணி எல்லா வேலையும் செய்த பிறகும், அதுவும் அவங்க உற்பத்தியை, அது அமெரிக்கன் கம்பெனி, ஆனா அவங்க இந்தியாவில் தமிழ்நாட்டிலையும் குஜராத்லையும் உற்பத்தி பண்ண கார்கள் முழுவதையும் கனடாவுக்கு தான் ஏற்றுமதி பண்ணாங்க. ஆனாலும் கூட அதுல என்ன சிரமமாச்சுன்னா, அவங்களுக்கு அது கட்டுப்படி ஆகல. அவங்க எதிர்பார்த்த மாதிரி லாபம் வரலைன்னு கடையை மூடிட்டு போயிட்டாங்க. பட் ஒன்றிய அரசாங்கம் மாநிலங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை இந்த காலத்தில் உருவாக்குது. இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பிரதமர் அமெரிக்காவுக்கு போய் நான் மைக்ரான்னு ஒரு நிறுவனத்தை கொண்டு வரேன்னாரு. அதுல நீங்க ஒன்ன தெரிஞ்சுக்கங்க, அதுல 50% அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல 50% ஒன்றிய அரசாங்கம் கொடுக்கும், 20% குஜராத் அரசாங்கம் கொடுக்கும்.
ஆனா 100% உரிமை யாருக்கிட்ட இருக்கும்னா மைக்ரான்கிட்ட இருக்கும். இப்படி போட்டுட்டு வந்தா இதே மாதிரி தானே தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறுவனங்களும் நெகோசியேட் பண்ணுவாங்க. நீங்க ஒன்றிய அரசாங்கம் வேலை நேரத்தை 8 மணி நேரம் இல்ல எப்படி வேணாலும் வச்சுக்கலாம்னு மாத்தினா தமிழ்நாட்டுக்கு வர்றவங்க அப்படித்தானே சொல்லுவாங்க. எனவே இன்னைக்கு கூட பியூஷ் கோயல் சொன்னதாக அவர் சொன்னார், நாங்க நாங்க வெளியில சண்டை போட்டுப்போம், இங்க நாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படுறது இல்லை அப்படின்னு. அது வெள்ள நிவாரணமா இருக்கட்டும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான அப்ரூவலா இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குஜராத்துக்கு ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாதிரியும் தான், இதர மாநிலங்களுக்கு ஒரு மாதிரியும் தான் பண்ணுவாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு ஒன்றிய பிரதமர் போய் ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்டு வராருங்க, அதுல 70% இன்வெஸ்ட்மெண்ட்ல மானியமா கொடுத்துட்டு வந்தா இதர மாநிலங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியா இல்லையா? இப்ப என்ன அவங்க கொண்டு வராங்கன்னா, ஒன்றிய அரசாங்கம் ஒரு சட்டத்தை மாத்துது. என்னன்னு மாத்துது அப்படின்னா, அந்த வேலை நேரத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருது. அது மாநில அரசாங்கங்களுக்கு நிர்பந்த உருவாக்குமா இல்லையா? இதே மாதிரி தொழிலாளர் நல சட்டங்கள் பலவற்றிலும் அவங்க சகட்டு மேனிக்கு யார் என்ன கேட்டாலும் சரி அதை கொடுத்துட்டு வந்திருக்காங்க. அதனால இந்தியா மாநிலங்கள் மிகப்பெரிய திணறல்ல இருக்குங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு வேலை வாய்ப்பு, மாநில வளர்ச்சிக்கு வருமானம் தேவை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்து வைத்துக்கொண்டு ஒரு முயற்சியை எடுக்குது. அந்த முயற்சியில 100% இன்வெஸ்ட்மென்ட் வராது. அந்த முயற்சியில தமிழ்நாடு அரசு வெற்றி பெறுவதற்கு எந்த அளவுக்கு சாத்தியம் இருக்கு என்பதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கேள்வி. இல்ல, அதுதான் நீங்க சொன்ன மாதிரி 18% வளர்ச்சி சாத்தியமா இல்லையா என்று என்கிட்டையும் கேட்டா நான் அது சாத்தியம் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா இந்தியாவிலேயே மிக வேகமாக வளருகிற பொருளாதாரத்தில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. நீங்க 18% டார்கெட் வைக்கிறாங்க, 11க்கும் 18க்கு இடையில 7% இருக்கு. இது நம்முடைய விருப்பம். முதலமைச்சர் என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி வந்துட்டா அந்த $1 trillion எக்கானமியை கொண்டு போயிடலான்னு. இது சாத்தியமே இல்லை என்று நான் நினைக்கல. ஆனா ஒன்றிய அரசாங்கத்தினுடைய ஒட்டுமொத்தமான கொள்கைகளோடு இது சம்பந்தப்பட்டதே தவிர தமிழ்நாடு அரசாங்கம் தன்னாலான முயற்சிகளை செய்யும். ஆனா ஒன்றிய அரசாங்கம் அதுக்கு ஈடு கொடுக்கணும், அதுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இருக்கு. இன்னொரு பக்கத்துல பாத்தீங்கன்னா, இதோடு சேர்ந்து இப்ப தமிழ்நாட்டில் ஏற்கனவே வந்த வெளிநாட்டு மூலதனம் எல்லாம் உள்நாட்டு சிறு குறு தொழில்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது. ஆனா இந்த காலத்துல ஒன்றிய அரசாங்கம் எடுத்த நடவடிக்கையின் காரணமாக அங்கிருந்து வரும்போதே எப்படி வர்றாங்கன்னா, எங்களுக்கான உதிரி பாகங்கள் தயாரிக்கிற சிறு குறு தொழில்களை உட்பட நாங்களே கூட்டிட்டு வருவோம்னு சொல்றாங்க. இல்ல, இப்போ இந்த தொழில் முதலீடுகள் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே தமிழ்நாடு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும் போது அதற்கான உகந்த சூழ்நிலை இங்க இருக்கு அப்படின்னு முன்வைக்கும் போது ஒன்றிய அரசோட ஒருங்கிணைப்பு இது சாத்தியமா, அந்த விஷயங்கள் எல்லாம் ஆலோசிக்கப்பட்ட பிறகு இதற்கான உத்தரவாதம் என்பதை தமிழ்நாடு அரசு கொடுக்காதா? இல்ல, ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பல நிர்பந்தங்களை மீறி எதிர்நீச்சல் போட்டுத்தான் இன்னைக்கு பல மாநிலங்கள் முன்னேறி கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாடும் அப்படித்தான் முன்னேறிக்கிட்டு இருக்குங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். எனவே தமிழ்நாடு, நீங்க ஸ்வாட் அனாலிசிஸ் சொல்லுவாங்கல்ல, ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்ன, பலம், பலவீனம், தடை, வாய்ப்பு, இதையெல்லாம் அனலைஸ் பண்ணுவாங்க. தடையே இல்லைன்னு அவங்க முடிவு பண்ண மாட்டாங்க. அப்ப என்ன முடிவு பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தடை இருக்கு, இதை மீறுவதற்கு இந்த மாதிரியான வாய்ப்புகளை நம்ம உருவாக்க முடியும் என்கிற முறையில் அரசாங்கம் முடிவு செய்யும் என்பதை தான் நான் சொல்லுவேன். ஓகே.